16th question. If the binary equivalent of the decimal number 48 is 110000, then the binary equivalent of the decimal number 51 is given by option A 110011, option B 110010, option C 110001, option D 110100. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜூலை 2016ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் முன்னாடி சொன்னாலே பைனரி ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதே மாதிரி நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப ஆப்ஷன் ஏ இது 110011 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற 48க்கு அந்த ஆன்சர் வருதான்றதை நம்ம செக் பண்ணுவோம். 48க்கு என்ன வருது நம்மளுக்கு செக் பண்ணி பார்ப்போம். 48ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் 48ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது 24 0 2 12 ரிமைண்டர் 0 2ஆல திருப்பி டிவைட் பண்றேன் 6 0 2ஆல் டிவைட் பண்ணா 3 0 2ஆல் டிவைட் பண்ற 1 1. ஸோ இதோட இதை நான் எப்படி எழுதணும்னு சொன்னா கீழே இருந்து மேல எழுதணும். ஸோ 1140 வரைக்கும் வருது. ஸோ கரெக்ட். அப்படின்னா 51க்கு என்னன்றதை இப்ப பார்க்கலாம். 51க்கு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 5 ரிமைண்டர் 1. 2ஆல் டிவைட் பண்றேன் 1 2 12 2 24 ரிமைண்டர் 1. 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 6 2 12 ரிமைண்டர் 0 2 3 2 0 6 ரிமைண்டர் 0 3 2ஆல் திருப்பி டிவைட் பண்ணும்போது 1 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதை எப்படி எழுதணும்? கீழே இருந்து மேலே எழுதணும். இப்போ எழுதும்போது 1 1 0 0 1 1. இதுதான் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 51. அதே மாதிரி நம்ம இதுக்கு எழுதணும்னாக்க எப்படி வந்துச்சு நம்மளுக்கு கீழே இருந்து எழுதும்போது 1 1 ஒரு 4 0 வரைக்கும் வருது. அப்ப இதுக்கு இது கரெக்ட்னாக்க இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா 110011னாக்க ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 110011ன்றதுதான் கரெக்ட் ஆன்சர்.